திருப்பி போய் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஹைகோர்ட்ல வச்சு பாத்துங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஹைகோர்ட்ல போடுற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. இவங்க பணக்காரங்களா இருக்காங்க, இவங்க ஹைகோர்ட்டுக்கும் போவாங்க, எல்லா கோர்ட்டுக்கும் போவாங்க. எனக்கு ஹைகோர்ட்டுக்கு போற அளவுக்கு வசதி கிடையாது. ஏன்னா அவன் வீட்டுல இருக்கும் போதே நான் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி காப்பாத்திருக்கேன். அதுக்கு எல்லா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. இனி என் புருஷன் இல்ல, நான் 10 பேர் என்கிட்ட இல்ல, நான் சம்பாரிச்சு அந்த பிள்ளைய காப்பாத்து. இன்னைக்கு என் பிள்ளை எனக்கு வேணும். உன் பிள்ளையா இருந்தா உன் மனச, நீ ஒரு பொம்பளை தானே, உன் கால கூட நான் விழுறேன். நீனு ஒரு பொம்பளை தானே, நீ பிள்ளை பெற்றிருக்கல, உனக்கு அந்த எண்ணம் இருக்குல்ல. நானும் ஒரு தாய் தானே. உன் பிள்ளைய நான் கொண்டு வச்சுட்டு நீ உடுக்கல, நீ விடுவியா என்ன? ஆடாது, உனக்கு எரியாது. உனக்கு எப்படி கொடுப்பேன்? ஏமா ஹைகோர்ட்லயே அது தர்ம வைக்கல இல்ல, கவர்மெண்ட் வைக்கல இருக்கிறாருல, அவர் வச்சு பண்ண வேண்டியதானே. பணம் கொடுத்தாதான் வைக்கல பாப்பாங்க, பணம் இல்லாத வைக்கல பண்றாருல, பண்ணி பாருங்க. அது தீர்ப்பு வரல யாரு. சரி, திரும்ப அந்த லெவலுக்கு போறதுக்கு பதிலா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டா எல்லாருக்கும் அப்படி இல்ல மேடம். அது எப்படி மேடம்? சரி, இவங்க போய் சீட்டிங் பண்ணாங்களா? இப்ப அவரு மூச்சு பிடிச்சு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா கூட அவங்க பிள்ளையா இருந்தா என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. என்ன நடுத்தரல வச்சு நீயே சுட்டுரு, இல்ல வெட்டி போட்டு நீ அப்பா அசிங்கமா சொல்றா. அது மாதிரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நானே பண்ணுவேன். நம்ம எல்லாம் மனுஷங்க. அப்படி பண்ணிதான் மேடம் சொன்னாரு. அதான் மேடம், நீ ஆகோஸ்ட்ல பேசுற, நான் ஆகோஸ்ட்ல பேசுறேன். அதுதான் என் வயிற்றுல நான் கத்துறேன், உன் வயிற்றுல நீ கத்துற. உன் புள்ளன்னு தெரியும் நீ சொல்ற இல்ல, வா நீங்க வா, உன் 10 பேரும் இட்டுக்கோ, நான் ஒண்டி வரேன், எங்க அம்மா வரேன். உன் புள்ள என்ன அந்த மார்க்கெட்டே விட்டுடுறேன். இப்ப கூட அவங்க என் கூட அனுப்புன்னு சொல்லலம்மா. கடைசியா ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்வு எடுக்க மாட்டேன் மேடம். நீங்க சொல்றீங்களா மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடு, அந்த மாதிரி இன்னொரு ஆப்ஷன். அவங்க வந்து ஏன் ஊருக்கு வந்தாங்க, 2 தரப்பு. அப்படி இல்ல மேடம், எனக்கு இவ்வளவு செலவு நஷ்டடி கொடுக்கணும். அது அவங்க ஒத்துக்கணும், அந்த நஷ்டஈடு கொடுக்கணும். புரியுது. நான் இவ்வளவு செலவு பண்ணல மேடம், இவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன். அது உன் புள்ளையா தான் இட்டு போ. வராம பாருங்க வந்தீங்க. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுக்க முடியுமான்னு பாப்போம். இதுக்கு தீர்வு போயிட்டே மேடம். இவ சொன்னா இல்ல மேடம், ஒரு அத்தாச்சி கூட இல்ல. நீங்க இவ அத்தாச்சியில எந்த போட்டாவே தீக்கணும். இவ எங்கிட்ட காட்டுறல, இவ காடை வித்த காட்டி நீங்க வந்து பேசுறல. இன்னும் கோல் மார்க்ஸ் எங்க போனாலும் பிரச்சனையை உண்டாக்குறா இவ. நான் எவ்வளவு வாயாடி இருந்தாலும் நான் தாழ்மையா போறேன் மேடம். இந்த மாதிரிலாம் ஏட உடம்பா இவ வந்து இப்ப உங்ககிட்ட பேசுறீங்க. இவ வாடா போடான்னு இவளை கூப்பிட்டாளா? இவ்வளவு மாதிரி உடம்பு வச்சு சம்பாதிக்கிறவல்ல, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். அவ முதல்ல பேசுறது ஏடா கூட வாய் இருக்கவ வந்து வாசப்படி இல்லையா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. வாய் இருக்கவ வீட்டுக்குள்ள போயிட்டாலாம், வாழைப்பழம் கொண்டாடுறவன் வாசல் நிக்கிறான். நீ ஏன் தப்பா பேசுற? தப்பா பேசுன ஆம்பளை எப்படி தப்பா பேசுற? எத்தனை பேர் இங்க இருங்கம்மா, கோர்ட்டுக்கு நாங்க வேண்டா, நானும் என் மகன் இன்னொரு ஆளு 3 பேரை தவிர கடவுள் சத்தியமா எங்க கூட யாருமே வரல. இவங்க பின்னால 25 பேர் 30 பேர் வருவாங்க. சொல்றான் முத கோர்ட்டு விசாரணைக்கு போயிருக்கல, உங்களை வந்து நீயா நானு வெளியே வா பாத்துட்டு வெளியே போறாங்க இவங்க 2 பேரும். ஒருத்த வந்து சொல்றான் கத்தி வச்சிருக்காங்க, நீங்க உசார போலீஸே வந்து கத்திய வச்சுக்க நிக்கிறாங்க, செயின் வச்சுக்க நிக்கிறாங்க. இவங்களை எப்படி அனுப்பு அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்பதான் நான் சொன்னேன், நீங்க தானே வர சொல்லி நாங்க வந்தோம். இப்ப இவங்க சவால் விட்டு நாங்க எப்படி உயிரோட வீடு போயிடுறது அப்படின்னு கேட்டதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர்ல இருந்து எஸ்ஐல இருந்து ஏல இருந்து அத்தனை பேர் நின்று எங்களை ஆட்டோல ஏத்தி வீட்டுக்கு அனுப்புனாங்க. நாங்களாவா இவங்க வச்சுக்கிட்டு இருக்கதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களே சொல்லுங்க, இப்ப நம்ம 6 பேர் இருக்கோம், நம்ம என்ன வச்சிருக்கோம்னு யாருக்கு தெரியுமா? மேடம் தெரியுமா? அப்ப இவங்க அருவா வச்சிருக்காங்க, கத்தி வச்சிருக்காங்க, நாங்க எப்படிங்க சொல்லுங்க? போலீஸ் வந்து சொல்றாப்ல உள்ளார இருங்கம்மா, உங்களை பாதுகாப்பா அனுப்புங்க. கொஞ்ச நேரம் இருங்க, இப்ப தப்பா சொல்றாங்களே இருங்கம்மா. அவங்க சொல்லி இப்ப இங்க உடம்பை விட்டு சம்பாதிக்கல, நீங்க கம்முனி இருங்க கொஞ்ச நேரம். சந்தேகமா இருந்தா நீங்க 4 பேரை அனுப்பி எங்க ஏரியாவுல 3 தெருவுதான் காசி கோயில் குப்பம். நாங்க இவங்கள மாதிரி குப்பத்துக்காரங்களுக்குள்ளதான் 18 வருஷமா குடும்பம் நடத்துறோம். இவளை கட்டி கொடுத்ததுல இருந்து அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்ட வரைக்கும் இவ கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டான்னு நான் கோபத்துல மதுரையில இருந்தேன். இவ முகரினே முழிக்கப்படாதுன்னு
அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க எல்லாம் பிறந்து ரொம்ப கஷ்டமாயி போச்சுன்னு இப்பதான் நான் வந்தேன் ஒரு 10 வருஷமா. அப்ப கூட எனக்கு இவங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் குழந்தை காணாம போச்சுங்கும் போதுதான் நான் கூட வந்தேனே தவிர இது வரைக்கும் இந்த பொண்ணுகிட்ட கூட நான் பேசல. அவ்வளவு கோபமா நான் இருந்தேன். நீங்க சொல்லுங்க, நீங்க தானே பெத்த தாய். ஒரு கடைசியா ஒரு டெஸ்ட் எடுத்து பாக்குறதுக்கு நீங்க அமிச்சா கூட சித்தா கூட நான் அமிச்சவே மாட்டேன். பேசாத அந்த அம்மா முடிவு பண்ணி நீங்க உங்க பையனை எங்கேயும் அனுப்ப வேண்டாம். சரி, அப்ப உங்களுடைய முடிவுதான் என்னம்மா? எங்க தம்பி எங்க கூட தான் இருப்பாங்க மேடம். நான் செத்துனாக்கா அதுக்கு என் கூடயே சாப்பிட்டேன். அதே வேலை எங்க அக்கா தங்கச்சி 7 பேர் இருக்கிறோம். 7 பேர்ல யாராவது ஒருத்தர் உயிரா இருக்க மாட்டாங்களா? அவங்க காப்பாத்துவாங்க. அவங்களும் காலம் ஆயிட்டா அப்ப எங்கன்னா பிச்சை இருந்து எங்கன்னா எச்சல் எடுத்துன்னு போட்டோம் மேடம். அதுக்கு நான் என் கூட பிறந்த நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். எந்த டெஸ்ட் நான் அனுப்ப மாட்டேன். சொல்லுங்க, நீங்க என்ன முடிவு சொல்றீங்க? நீங்க எடுங்க மேடம், எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் இல்ல. இப்ப அவங்க வந்து இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்றதுதான் ஒரு பொதுவான ஒரு அந்த அம்மா தான் அம்மா, அந்த அம்மா தானே அம்மான்னு இருக்காங்க, நான் அம்மான்னு இருக்கேன். இவங்களோ அவங்களோ அதுக்கு வந்து கார்டியன் கிடையாது, சப்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ என்ன அவங்க சம்மதிக்கணும், நான் சம்மதிக்கணும். ஏன் நீ சம்மதிக்க மாட்டேங்கிற? கிட்னியை வித்துதான் சம்பாதிக்கிறாரு. உன் புருஷன் சொல்றாரு, உன் புருஷன் அவன் சொன்னது உனக்கு கோவம் வந்துருச்சு. நீ சொன்னது கிட்னியை வித்துட்டா உடம்பு விற்கிறான்னு கேட்டு எங்களுக்கு மானம் போயிடுச்சா? கடவுள் இருக்கான், எனக்கு மானத்தை வித்து சாப்பிடறேன்னா சாப்பிடறேன்னா அந்த கடவுளுக்கு தெரியும். என் பிள்ளையா இருந்தா அது என்கிட்ட வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பெத்தவ, எனக்கு தெரியும். என் புருஷன் 17 வருஷம் மலைக்கு போய் அந்த பையனுக்கு மணிகண்டன் பேர் வச்சிருக்காரு. நீ இன்னைக்கு பேசிட்டு போறான், இதே நிலைமை உனக்கு என்ன ஆக போகுதுன்னு நீ இப்ப தெரியாது. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். நீ உன் பிள்ளை இல்ல, நீ எதுக்கு பேசுற? அவங்க பேசட்டும், அவங்க பேசட்டும். ஏன் உனக்கு பயமா இருக்கா? பயமா இருக்கா? அப்ப பயமா ஒத்துக்கா? பயமா இருக்கு படுக்க உனக்கு? உன் பிள்ளை வந்து கேள்விப்பாரு கச்சா கிட்ட வந்து கேள்விப்பாரு சொல்றிய இந்தி பேப்பர்ல எழுதி கொடு, நீயே கொடு, நானே கொடுக்குறேன். அந்த இந்தி பேப்பர்ல ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? அவங்க கேக்குறதுக்கு ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? சொல்லலங்க, இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ன்றது கடைசியா ஜட்ஜ் சஜஸ்ட் பண்ணது. ரீசன்டா பேசணும். வாயாடுறவா நானே மா, கொஞ்ச நேரம் பேசாம வாயாடுறவா நானே. நீ சொன்னது தப்பா இல்லையா? எதுக்கு மேல மோசமா பேசலாம். அவங்க டெஸ்ட் வர சொல்லல மேடம். நீங்க எங்க வேணாலும் போலாம் மேடம், ஹைகோர்ட் கூட சந்திக்கிறேன் மேடம். நான் எதுக்கும் உள்பட்டு வர மாட்டேன். ஏன் நான் என்னத்துக்கு டெஸ்ட் கட்டுப்பேன்? திருட்டு போய் எங்க அம்மா வச்சுருக்காங்க, நான் கூட விட்டு அனுப்பேன் டெஸ்ட்டுக்கு. எதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன். எனக்கு 6 பொடி 2 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க வந்து கேளுங்க. நான் போயிடுறேன், வந்து கேளுங்க. சும்மா இரு. அதே நீ எவ்வளவு செல்லு லட்சக்கணக்கு செல்லு பண்ண விட அந்த லட்சக்கணக்கு நான் தரேன். அதே என் புள்ளன்னு வந்துச்சுன்னா அந்த லட்சக்கணக்கு நீ எனக்கு ஒப்படைக்கணும். தரேன் மேடம், நான் தரேன் மேடம். அவ சொன்ன மாதிரி உடம்பு வித்து என்ன என் உயிரை என் பிள்ளையா இருந்தா அவங்க சொல்ற மாதிரி எனக்கு நஷ்டம் கொடுக்கட்டும். எனக்கு நஷ்டம் வேண்டாம். நான் ஆனா நீ கேக்குற நஷ்டம் நான் தரேன். உன் பிள்ளைய இருந்தா நான் நஷ்டம் நான் உனக்கு கொடுக்க போறேன். உன் கால உளுந்து வந்துச்சுட்டு போறேன். நான் உன் கால நான் உழுறேன். உன் பிள்ளையா இருந்தா உன் கால உழுந்துட்டு போறேன். நீ எனக்கு நான் நஷ்டம் கொடுக்கறா? உனக்கு நஷ்டம் எனக்கு நான் தரணும் அவசியம் கிடையாது. நான் தரேன். அவ எவ்வளவு நஷ்டம் நான் தரேன். இந்த டெஸ்ட் செய்யுங்க. அவங்க பிள்ளையா இருந்து அவங்க எவ்வளவு நஷ்டம் கேக்குறாங்களோ அதை நான் தரேன். ஆனா எனக்கு அவங்க நஷ்டம் தர வேணாம். நான் அவங்க பிள்ளையா இருந்தா மனசார சந்தோஷமா ஒப்படைச்சிட்டு போறேன் அவங்க கிட்ட. திரும்ப அன்னைக்கு இதுதான் சொன்னாங்கன்ற பேச்சுக்கு வேணாம். கடைசியா ஒரு முடிவுக்கு வருவோம். ஒரு டெஸ்ட் நான் எதுக்கு வரமாட்டேன் மேடம். சில நிமிடங்களுக்கு பின் பேர் என்ன? அப்பா அம்மா அப்பா இந்த 2 வார்த்தை தான் சொல்லுவாங்க. நீங்களே பேசுங்க. நீங்களே, நாங்க எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்களே கேளுங்க. நீ யாருன்னு அவனை கேளுங்க, அதெல்லாம் கரெக்டா சொல்லுவா. அப்பா உங்க அப்பா மீன் வெட்டுவாங்க. சரி, நீங்களே கேளுங்க. அவங்க யாருன்னு கேளு மேடம். நான் எல்லாத்துக்கும் வெளிப்பட்டு வரேன். சரி, அது யாரு? கேளுங்க. இது யாரு?
பிடிக்கலையா? தெரியலன்றா. போலான்னு கூப்பிடுறேன். சரி, நீ யாருன்னே தெரியாதா? அப்பா. அப்பா எங்க? உங்க கால்ல நான் உழுவுறேன். என்ன மன்னிச்சுக்கோ. கால்ல உழுவுறேன். என் பிள்ளைக்கா நீ கூட்டிட்டு போ. எனக்கு இந்த ஒரு வாட்டி செய்ய பிள்ளைய என்ன மன்னிச்சு உன் கால்ல உழுவணுமா? உழுவுறேன். கால்ல உழுவுறேன். மன்னிப்பு கேட்கிறேன். நான் உடம்பு செலவே இருக்கட்டும். என் பிள்ளைய எப்படி கிடையாது. எனக்காக கட்டி கொடுக்க போறேன். என் பேச்சு கட்டி உனக்கு பிள்ளை இருக்குல்ல, எனக்கு பிள்ளை இருக்குல்ல. நான் கூட்டிட்டு போனா நீ விடுவியா? ஒத்துக்கோ. உனக்கு பணம் இருக்குல்ல, எனக்கு பணம் இல்ல. எனக்கு பணம் இல்ல. சரி, நீங்க ஹைகோர்ட்ல பாத்துக்கிறேன்னு சொல்றீங்களா? அப்ப கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதன்படி நடந்துப்பீங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாப்போம். சரிங்களா? எங்களால இந்த ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல ஒரு சமரசத்தை ஏற்படுத்த முடியல. மறுபடியும் நாங்க கோர்ட் மூலமாவே எங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியோ இவங்க பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து அந்த பையன் அவனோட உண்மையான தாயோட போய் சேருவான்ற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.